அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்த்தசி ஆயில்யம் நட்சத்திரம் மகா சிவராத்திரி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனுடன் புதன், கன்னியில் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதம்தான் செப்டம்பர் மாதம். நவ கிரகங்களின் தலைவன் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் பயணம் செய்யும் சிம்ம மாதமும், புதன் உச்சம் பெறும் கன்னி மாதமும் இணைந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் புத ஆதித்ய ராஜயோகமும் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் செயல்படும். மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பகல் 3:38 வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது. அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும், 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். தடைகள் ஏற்படாது. களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் செப்டம்பர் 19ஆம் தேதி புதன் தனது சொந்த வீடான கன்னி ராசிக்கு செல்கிறார். அதே போல செப்டம்பர் 19ஆம் தேதியே சுக்கிரன் தனது ஆட்சி வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் தனது ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். 7ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சூரியன் புதன், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேதுவுடன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சோதனை காலம். வீண் பழிகளும் வழக்குகளும் வீடு தேடி வரும். குடும்பத்திலும் உறவினர் பகை அதிகரிக்கும். பாக பிரிவினைக்காக எடுத்த முயற்சி பலன் தராமல் போகலாம். தேக நலனில் கவனம் தேவை. ஒவ்வாமை நோய்க்கு ஆட்பட நேரிடும். அலைச்சலை குறைத்து ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்ளலாம். சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கும் சூரியனுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கும் யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம். எனவே அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். உத்தியோகத்தில் திடீர் மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள். வீடு வாகனம் வாங்க கடன் உதவி கேட்டு விண்ணப்பித்து இருந்தால் அது உங்களுக்கு கைகூடும். புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று மகிழ்ச்சியை தரும். மேலும் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம்
நேரம் யோகமான நேரம்தான். படித்து முடித்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு வேலையும் கிடைக்கும், திருமண முயற்சியும் கைகூடும். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு சாதனை நிகழ்த்தும் நேரம் இது. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக முடித்து கொடுத்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இந்த காலத்தில் பயணங்கள் அதிகரிக்கும். தொழில் நிமித்தமாக காலை ஒரு ஊரிலும் மதியம் மற்றொரு ஊரிலும் மாலை வேறொரு ஊரிலும் பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். அதிகார வர்க்கத்தினரின் நட்பால் நன்மை அடைவீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் புதன் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது 9க்கு அதிபதி சூரியனோடு இணைவதால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகின்றது. எனவே பொது வாழ்வில் புகழ் கூடும், புதிய பொறுப்புகள் வந்து சேரும், எதிர்பார்த்த இலக்கை அடைய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். தந்தை வழி ஆதரவு உண்டு. பாகை பிரிவினை நல்லபடியாக முடியும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் படிப்படியாக நிறைவேறும். வரன்கள் வாசல் தேடி வரும் நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு சாதகமான நேரம் இது. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு உண்டு. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். அறிவு, திறமை, செயல்திறமை, ஆற்றல் கொண்டு சிறந்து விளங்கும் உங்களுக்கு ஒழுக்கம், நேர்மை, உண்மை உங்களின் இரு கண்களாக விளங்குவதில் வியப்பு இல்லை. சற்றே அவசரம், சட்டென கோபம் இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். குடும்ப முன்னேற்றம் நிதானமாய், உறுதியாய், பொறுமையுடன் பேசி பழகி உங்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தைரியம், பேச்சு வல்லமை, ஆடம்பரங்களுக்கு அடிபணியாமல் அதே சமயம் அத்தியாவசியமானவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் செயல்களில் சற்றே சுறுசுறுப்பை கடைபிடித்தால் மேலும் முன்னேற்றத்தை அடைய வழிவகை இருக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் கூடுதல் அலைச்சல், சலிப்பு, பணிச்சுமை கூடுதல், மனோதிடம் குறைதல் உண்டாக கூடும். அதிலும் அலட்சியம் கொள்ளாமல் அன்றாட பணிகளை அன்றே செய்து நன்றே அடைதலை கடைபிடித்தால் உங்களின் கௌரவம் மேலோங்கும். தனவரவு பல வழிகளில் திருப்தி தரும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள இயலும். சேமிக்கவோ கடன் சுமை இருந்தால் அவற்றை தவிர்க்கவோ இயலாமல் போக வேண்டி வரும். கூடுதல் சுப செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். உத்தியோகத்தில் பணிச்சுமை, நெருக்கடி, மேல் அதிகாரிகளிடம் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனமாக பணிகளை செய்ய வேண்டும். தந்தை வழி உறவுகளிடம் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் அமைதியாக செல்வதன் மூலம் உங்களின் புகழ் மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் அலைச்சல், போட்டிகள் உருவானாலும் உங்களது அணுகுமுறையில் புதிய யுக்திகள் ஏற்படுத்தி தன்னிலையை தக்க வைத்துக் கொள்வீர்கள். தனகாரகனின் பார்வை தனபாவத்திலும் விரயபாவத்திலும் பதிவதால் கூடுதல் சுப விரயம் எவ்வளவு வந்தாலும் பற்றாக்குறையாகவே தென்படும். ஜீவன குறைவு இருக்காது. பெண்களுக்கு சிறந்த பண்பும் அறிவும் திறமையும் கொண்டிருந்தாலும் மனதளவில் எதிலும் குறைபாடு உடனும் சந்தேக சாயலுடனும் சலிப்புத்தன்மையும் கொண்டு இருப்பதை தவிர்த்து அன்றாட பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து கூடுதல் கவனமுடன் செயல்களை செய்தால் உங்களை போன்ற மிக சிறந்த பெண்மணிகளை காண்பது அரிது. உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். பணிச்சுமையும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை குறிப்பறிந்து செய்து கொடுப்பீர்கள். சுப செலவுகள், சுப சடங்குகள் நடைபெறும் மாதம் இது. திருமணம் சற்றே தாமதப்படும். மாணவர்களுக்கு கல்வி அறிவு கொண்டு சிறந்த மாணவர்களாகிய உங்களுக்கு அலட்சியம், சோம்பல், விளையாட்டு குணத்தால் கல்வியில் கவனம் செலுத்த இயலாமல் உள்ளதை சற்றே சிந்தித்து கூடுதலாக கவனமுடன் கற்றால் மேல் பட்ட படிப்புக்கு ஏதுவாக இருக்கும். வீண் ஆடம்பர வஸ்துகளுக்கு, குறிப்பாக கைபேசியால் அதிக பொருளாதாரத்தை தகுதியை விட அதிகம் செய்வதை கட்டுப்படுத்திக் கொண்டால் சிறப்பு. ஆன்லைன் ரம்மி, ஷேர் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடாமல் கைவிடுவது நன்மை தரும். அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் கவனம் தேவை. உடன் இருப்பவர்களிடம் ரகசிய பரிமாற்றம் கொள்ளாமல் அமைதியுடன் ஈடுபடுவதே நன்மையை தரும். வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி வழிபாடு செய்து வாருங்கள். இந்த மாதம் முடிந்த அளவு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து வாருங்கள். உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த குருஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்லலாம். வியாழக்கிழமைகளில் நவக்கிரகம் உள்ள எந்த கோவில்களுக்கும் சென்று வரலாம். மாலை நேரங்களில் லலிதா சகாஸ்கர நாமம் கேட்கலாம். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜை செய்யலாம். உங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்க வெங்கடாஜலபதியை வணங்குங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகளை மற்றும் தியானங்களை நீங்கள் செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். இந்த செப்டம்பர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.